வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த பலாப்பழம் பழுத்துருச்சுங்க நம்ம தோட்டத்தில். ஆனால் நான் ஒரு 2 டேஸாக தோட்டம் பக்கம் போகாததுனால 4 பழம் இந்த மாதிரி பழுத்து கீழே விழுந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி பிளாக்காக இருக்குல்ல, இந்த மாதிரி ஓகேவா. ஒன்று தான் நமக்கு தேறுச்சு ஓகேவா. இந்த மாதிரி இந்த பழம் கொஞ்சம் காயாக தான் இருக்கும் ஓகேவா. ஆனால் காயில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக பால் வருது இல்லையா. பாருங்கள், இந்த சுளை சூப்பராக இருக்குங்க ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த இந்த என்ன சொல்கிறது, ஒரு மாடல் ஃப்ரூட்லாம் வைப்பாங்க இல்லையா, ஃபுல்லாக சுளை உள்ளது, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பலா. பார்த்திங்கன்னா இதில் இந்த வேஸ்ட்டு, வெள்ளை கலர் வேஸ்ட்டு இருக்கும்ல, ஒயிட்டு நாராக இருக்கும் இல்லையா, அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மியானது இதில் தான். பாருங்களேன், இவ்வளோ தான். ஒரு சுளை மேலே ஒரு 4-5 அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போது கலர் பார்த்திங்கன்னா இது பியூர் எல்லோ கலரு. நீங்கள் சாப்பிடும் போது நாட்டு பழம்லாம் சாப்பிடுவீங்களே, ஒரு மாதிரி ஜவ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. இது நம்ம ஒரு கொய்யாப்பழம், ஆப்பிள் எப்படி சாப்பிடும்போது நறுக்கு நறுக்கு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. பாருங்கள், நம்ம இந்த பழம் ஆனால் நல்லா முத்தி போச்சு ஓகேவா. பாருங்கள், கலர் சூப்பராக வந்துருச்சு. இதுவுமே மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டு இருந்தது தான். அந்த 2த்தையும் எடுத்து தோட்டத்திலே போட்டாச்சு, அங்கேயே உரமாக போட்டாச்சு. இது பாருங்கள், இது பழுத்தது. கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பாருங்கள் சுளை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது இப்போ அந்த காயில் இருந்தது. அந்த காயிலே பாருங்கள் இவ்வளோ சுளைகள் இருக்குது. ஒரு 2 கிலோ அளவுக்கு தான் அதனுடைய காய் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் சுளை. இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி பழன்னு இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட பலாப்பழம் நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப 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 சேடாக ஃபீல் பண்ணுறேன். 2 பழம் வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் அந்த பிளாக் கலராக இருந்ததில் அதுவுமே வீணாக போச்சு. பட் அந்த கொட்டைகளை மட்டும் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. அந்த கொட்டையை குழம்பு வைப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேச்சு சாப்பிடுவாங்க, அடுப்பில் நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எதுனாலும் பயன்படும். இந்த பாருங்கள், இந்த சுளைகள் பார்க்குறதுக்கே அந்த மாதிரி இருக்குது. நாட்டு சுளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தண்ணி வரும், ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கொட்டை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பழம் அழுகி போயிடும் ஓகேங்களா. இது 2 கேட்டகரி தான். இந்த தண்ணி விட்டுன்னு அந்த மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. இந்த ரகம் நான் சொல்கிறேன் ஓகேவா. இது இப்படி தான். எவ்வளோ சுளை இருக்கும் பாருங்கள். ஒரு 2 கிலோ சைஸ் காயில் இவ்வளோ சுளைகள் இருக்குது ஓகேவா. அந்த அந்த கொட்டையை அந்த இன்னொரு பழம்ல அந்த பிளாக் கலர் பழத்தினுடைய சீட்ஸ் தான், இந்த விதைகள் தான் இது இருக்கிறது ஓகேங்களா. ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டிங்க ஓகேவா. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தெகட்ட இனிப்பாக இல்லாமல் லைட்டாக ஒரு புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், திகட்டாது ஓகேங்களா. ஒரு ஃப்ரூட் நம்மளுக்கு இதனுடைய ஃப்ளேவர் டேஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸ்மெல் பயங்கரமான ஸ்மெல்லு ஓகேங்களா. நாட்டுப்பழம் எப்படியோ அதே போல் தான் ஓகேவா. பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதும் ஜஸ்ட் ஒரு லைக் போடுங்க ஓகேவா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் ஓகேங்க. இனிமேல் பலாப்பழம் நம்மளுக்கு ரெகுலராக இனிமேல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போடுறேன் ஓகேவா. ஓகேங்க, தேங்க்யூ.